நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம்ங்க, என் பேர் ஹலிதா. நான் பூவரசம் பிபிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன். என் கூட இந்த படத்தில் நடித்த முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ண 5 பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து இவங்களாம் தான் லீட் கேரக்டர்ஸ், வேறு யாரும் பெரியவங்க கிடையாது. டோட்டலாக இவங்க தான் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சம்மர் அட்வென்ச்சர் ஃபிலிம், சம்மர் ஹாலிடேஸில் நடக்கிற கதை. ஸோ இவங்களெல்லாம் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க லீவ் இருக்க டைம்லாம் பார்த்து தான் இந்த ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே இருக்கவன் வந்துட்டு வசந்த், இவன் கபில் தேவ்ங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கான். இவன் வேணுகண்ணாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கான். இவன் பேர் கௌரவ் காலை. இவன் பேர் பிரவீன் கிஷோர், ஆண்டனாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கான். இவன் பேர் வர்ஷினி, லாலிபாப்ங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கான். அவன் பேர் அகல்யா, அகல்யாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கான். Beka bukkene, keka beka bukkene, keka beka bukkene, keka bukka. Good morning, good morning, good morning, good. Kota kita magit, kita kota magit, good nu ode, no ode. ஸோ படத்தில் நடித்தது உனக்கு பிடிச்சிருந்ததா? படத்தில் நடித்தது ரொம்ப பிடிச்சது. சரி, உனக்கு நான் சொல்லி கொடுத்ததுல எது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பண்ணுறதுக்கு? கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருந்த சீன் தான். தண்ணியில் ரெயின் எஃபெக்டில் பண்ண சீன் கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா? என்னடா பொம்பளைங்க போடுற சோப் போடுற? சோப்பில் என்னடா இருக்கு? இருக்குடா, லைஃப் பாய் மட்டும்தான் ஆம்பளைங்க போடுற சோப்பு. நமக்கு எப்பவுமே 501 தான், டபுள் பர்பஸ். போகடா. இப்போ எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த கதையை அவ்வளோ தூரம் உள்வாங்கினது மனோஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கௌரவ் தான். என்ன சொன்னாலும் நான் சொல்லும்போதே அவனுக்கு வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நான் சொல்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் ரிசீவ் பண்ணி பார்ப்பல, அவ்வளோ தூரம் லவ் பண்ணி பார்ப்பல ஃபஸ்ட்டு. ஏன்னா இவனை தான் நான் ஃபஸ்ட்டு காஸ்ட் பண்ணேன். ஸோ இவன் ரொம்பவே ஸ்பெஷல். வேறு சொல்லு கௌரவ், உனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலக்டண்ட்டாக இருந்தான் நடிக்கிறதுக்கு, வரமாட்டேன் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு இவன் தான் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு பக்காவாக இருந்தது. பட் சில பேர் சொல்லி தான் இவன் வந்து நடிக்க வந்தான். ஸோ யாரெல்லாம் உனக்கு சொன்னா நீங்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு? என் தம்பிங்க 2 பேரும் சொன்னாங்க. ஆதிஷ் தான் என்னை ரொம்ப மோட்டிவ் பண்ணா. அப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம், இங்கே வர்றா, கத்தி சண்டை போடுற மாதிரி நிற்கிது. திங்கிறது என்னமோ கொடுக்கா புளிதான், ஆனால் கோச்சரியாமல் இல்லை போஸ்ட் கொடுக்குது. தலை நரைச்சு 4 மாதம் ஆகலை, அதுக்குள்ளே தத்துவம் சொல்ல. ஆக்சுவலாக இவன்ட்டு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ரொம்ப ஸ்லோவாக பேசுவான், இழுத்து பேசுவான். ஒன்று சொல்லி எனக்கு என்னென்னா, இவன் ஆக்ஷன் பயங்கர எமோஷ்னலான கேரக்டரு. பேசிக்காக ரொம்ப எமோஷ்னலான பையன்தான், எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு த கேரக்டராக இருந்தான். ஆனால் பேச்சு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழலையாக இருக்கும், எல்லாத்தையும் ரொம்ப இழுத்து பேசுவான். ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ண கௌரவ்? அது டைலாக் பேச அதுவாக சரியாயிடுச்சு. ஏன்னா இவன் வந்துட்டு ப்ளேபேக் நான் காமிப்பேன், ஷூட்லாம் முடிச்சுட்டு ரஷ் ஒரு பார்க்கும்போது சொன்னான், என்ன மேம் நான் இப்படி பேசுகிறேன் இழுத்து அப்படின்னா. ஸோ இவனுக்கே இவனோட ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இவனுக்கே அது தெரிஞ்சது. ஸோ அது போக அப்படி தான் நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணோம். பாப்பாவுக்கு டிக்கெட் கொடுங்க. அப்பா நான் ஃபுல் டிக்கெட். நீங்கள் யார் டிக்கெட்டுங்கிறீங்க? பாப்பா ஃபுல் டிக்கெட்டுங்குது. எந்த சினிமா பார்க்கலாம்? ரயிலோவா நல்லா குடி. எத்தனை நாளைக்கு தான் நீயும் அரை டிக்கெட்டாகவே இருக்க? எதையோ குடிச்சுக்கிடுச்சு, ஃபுல் டிக்கெட் ஆகுது. பாப்பா ஃபுல் டிக்கெட் தான். ஸோ வசந்த் ஆல்ரெடி நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்கான். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட். ஆல்ரெடி நான் சொல்லணுன்ட்டு இல்லை, அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வசந்த் சொல்லு, உனக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருந்தது இந்த கேரக்டர் பண்ணுறது? ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கேரக்டர் பண்ணணுன்ட்டு. உங்கள் சொல்லும் போதே இந்த கேரக்டர் நான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 10th பண்ணுறப்ப அப்போ சொன்னாங்க, ஸ்கூல்லே லீவு தரல. எப்படியோ ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்க. என்னம்மா விளாட்றாங்கள, நம்மளும் எப்படியெல்லாம் விளாண்டுருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். இந்த லாலிபாப்லாம் நம்ம லைஃப்பில் வராத காலம். பொம்பளை பிள்ளைங்கன்னு ஒன்று உயிர் வாழ்தான்னு கூட தெரியாது. ஏண்டா இது ஒரு சம்மர் அட்வென்ச்சர்னால நிறைய ப்ராப்ஸ் இருக்கும், இந்த படத்தில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும்.
அவங்க சைல்ட்ஹுட்னாவே வந்து நம்மளுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒன்றா இவங்களுக்குலாம் நான் காட்ட போகிறேன். அது பார்க்கும்போது அவங்க எவ்வளோ தூரம் அதை ஞாபகப்படுத்திக்கிறாங்க, என்னென்ன அவங்க அது காமிச்சு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் திஸ்? இது யாரோட ப்ராப்பர்ட்டி? இந்த கேமராவை நான் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேமரா பேர் ஹோல்கா கேமரா. இதில் நிஜமாலுமே ஃபிலிம் போடலாம். இந்த கேமரா வந்து நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த 3 பேர்த்த ரவுண்ட் அப் பண்ணணும், அப்போ தான் உண்மை தெரியும். இது என்னது? பட்டம் யார் வச்சுப்பா? சரி, சொல்லு வர்ஷினி. அங்கே பாரு. பட்டை விட்டுட்டு இருப்பேன், இது வந்து பறந்துடும். வேணும் வந்து எடுத்து கொடுப்பான். வேணும் யாரு? இவன் தான் எடுத்து கொடுப்பான். சரி, எடுத்து கொடுத்ததுக்கு நீ எப்படி தேங்க்ஸ் சொல்லுவ? சொல்லி காமி. தேங்க்ஸ் வேணும், எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்ததுக்கு. என்னவா நீ இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் வானவில்ல கூட வளைச்சி தருவேன். ஆனால் வானவில் வளைஞ்சு தானே இருக்கும். நான் நேராக்கி தரேன். இதை கூட பண்ண மாட்டேனா? உனக்கு வேணும் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ வா நீ. அப்பா வண்டி நிறுத்துங்கப்பா, பார்த்துன்னு போகணும். இந்த நிறுத்துறேன். திரும்பி நின்றுப்பா. ஏங்க என்ன ஓடி வந்தியா? அப்பா அந்த பக்கம் பசங்களாம் நின்னாங்கப்பா. உட்கார் போகலாம். சே, நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். உனக்காக சூப்பராக ஒரு ட்ரீம் யோசிச்சு வச்சேன் தெரியுமா? ட்ரீம் யோசிச்சு வச்சியா? நேற்று பட்டம் எடுத்து கொடுக்க போனேல, அது அப்படியே நைட்டில் நடக்குது. கம்மாயே கார்த்திகை தீபத்தில் ஜொலி ஜொலிக்குது. நேற்று அது மட்டும் பட்டு பாவாடை போட்டு மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருந்துச்சுல. நீ என்னன்னா பனியனை போட்டு பாவமாக இருந்த. அதான் என் கற்பனையில் உனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுத்துட்டேன். நமக்கும் தான். தேங்க்ஸ் வேணும், எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்ததுக்கு. என்னவா நீ இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் வானவில்ல கூட வளைச்சி தருவேன். ஆனால் வானவில் வளைஞ்சி தானே இருக்கும். நான் நேராக்கி தரேன். இதை கூட பண்ண மாட்டேனா? உனக்கு வேணும் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ வா நீ. எப்படி இருக்கேன் ட்ரீம்? அவளும் சிரிக்கிறா, நீயும் சிரிக்கிற, தூரத்தில் நாங்களும் சிரிக்கிறோம். இப்படி எல்லாம் நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து படத்தில் பொன்வண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு சின்ன ஒரு வண்டு வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்தோன்னே உங்கள் பொன்வண்டு ஞாபகம் வருதா? ஓகே, பொன்வண்டு எப்படி விற்றீங்க சந்தையில்? பொன்வண்டு வாங்கலையா பொன்வண்டு, பொன்வண்டு வாங்கலையா பொன்வண்டு. கலரை பார்த்தா பவர் கூடும், பார்வை ஷார்ப்பாகும். மேக்கப் போடு மேனமணிக்கு எல்லாம் இந்த பூச்சி. மிஸ் வேர்ல்டு வாங்க ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. கோல்டு வண்டு யூ வாண்ட்? உன் பொழுதுபோக்குக்கு ஒரு வண்டு வாங்குடா, ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அதை 2 வாங்குடா. ஸோ இப்படிலாம் விற்று நிஜமாவே வந்து பொன்வண்டுங்கிறது வந்து நிஜமாவே விற்கிறாங்கன்னு நினச்சி நிறைய பேர் வந்துட்டாங்க இவங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கு. கால் கட்டினதா கட்டாததா தம்பி? கால் கட்டினது இருக்கு, கட்டாதது இருக்கு. உங்களுக்கு என்னையா வேணும்? கட்டினதே எடுத்துக்கலாம். கிலோ என்ன விலை? கிலோவா? என்ன வெட்டியா சாப்பிட போறீங்க? நண்டு நுணுக்கிட்டானப்பா சாப்பிடுவோம். நண்டு இல்லை பெருசு, பொன்வண்டு. எது உண்மைண்டா? அதையும் சாப்பிடலாமா? கண்ணும் அவுட்டு, காதும் அவுட்டு, நாக்க மட்டும் நல்லா நீட்டு. கருவண்டி கணக்காக இன்னைக்கு பேசுகிறேன் பார். ஒன்னாவது வித்து பாயாசமாச்சு குடிக்கணும். சீக்கிரம் திறமையா காட்டுங்கடா. கமா கலரை பார்த்தா பவர் கூடும், பார்வை ஷார்ப்பாகும். வாங்க பொன்வண்டு. பவர்
போயிடுச்சுன்னா எப்படி ஷார்ப் ஆகும்? நீங்க ரொம்ப ஷார்ப்பாக்கு. Ladies and gentlemen, presenting you the jewel beetle, and I can give you its full details. It is the beauty queen. லாலிபாப். எது வேணுமா கண்ணு? வா வாங்கி தரேன். தம்பி ஒன்று கொடுப்பா. அப்படியா? பரவாயில்லையே. இது யாரோட ப்ராப்பர்ட்டி? கிளாஸ் லீடர் ரோல் பண்ணுறேன். எனக்கு ஸ்கேல் ரொம்ப தேவைப்பட்டது. எல்லாத்தையும் மிரட்டுவேன், அடிப்பேன். கிளாஸ் லீடரை எதாவது டீச் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்கேல் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜானர் டிஃபைனிங் படமாக இருக்கும். ஏன்னா டோட்டலாக சம்மர் அட்வென்ச்சர் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு முழுக்க ஒரு ரொம்ப ஆக்ஷன் பேக்ட். இவங்களோட ஷூஸ்லேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சில்ட்ரன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு பெரியவங்களை பார்க்குற ஒரு விஷயந்தான். வெறுமன ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் படமாக இது இல்லாமல் இவங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். ஒரு பாய்ஹுட்னா ஒரு டோட்டல் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த படத்தை நாங்கள் சொல்கிறோம். இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணில் பாசமலர் ஃபர்ஸ்ட் ஷோ, சயானில் சங்கே முழங்கு செகண்ட் ஷோ, ஓடியனில் மனோகர மேட்னி ஷோ, நாங்க ஒரே நாளில் பாப்போண்டா முன்னுசோ, என்ன ஒட்டினாக்க காட்டுறேன்டா நன்னுசோ. டிங் 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 டிங். வேட்ச் டேட்ஸ்ன்ற கம்பெனியில் டம்மி டப்பாஸ்ன்றது இதுதான் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 ஃபஸ்ட்டு படம். நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே டைரக்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் இதில் வந்து பிரவீன் பிரேம்ன்ற ஒரு மலையாளம் ஆக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரம்யா பாண்டியன், இது இல்லாமல் நிரஞ்சன் வெங்கி, மைம் கோபி, ஜான் விஜய் சார், இது ஒரு டோட்டல் ஆஃப் ஒரு 9 to 10 மெம்பர்ஸை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது வந்து முழுக்கமே வந்து ஒரு சென்னை ஸ்லம் பேஸ்டான சப்ஜெக்ட்டு. வழக்கமாக பார்க்குற ஸ்லம் ஸ்டோரியாக இல்லாமல் ஒரு ஆக்ஷன் பிளாக் மாதிரி இல்லாமல் டோட்டல் ஆஃப் ஒரு ஹியூமர் சப்ஜெக்டாக இதில் ப்ளே பண்ணியிருக்கோம். மலையாளத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 படம் பண்ணியிருக்கேன். தமிழில் முதல் தடவையாக பண்ண போகிறேன் இந்த படம். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் வந்து ஸ்ரீ வந்து ஒரு சென்னை லோக்கல் ஸ்லம் பாய் தான். இந்த படத்தில் முழுசாக காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் ரொமான்ஸ் இருக்குது. ஆனால் படம் வந்து ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கலாம். படம் வந்து எல்லாமே வந்து சென்னை ஸ்லாங்கு. இதுவரையும் எந்த ஒரு சினிமாவிலையும் காட்டாததை இதில் புதுசாக காட்டியிருக்கோம். ஸோ இதில் டைரக்டர் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ்ட்ரீம் என்ன சென்னையில் மற்ற எந்த ஒரு இதுலேயுமே காட்டாததை இதில் நாங்கள் காமிச்சிருக்கோம். அது மொழியாகட்டும், இது நடை உடை பாவனை எதுவாக இருந்தாலும் எல்லாமே சென்னையை பொறுத்து தான் வரும். இதில் எல்லாமே ஒரிஜினல் பீப்புள்ஸ், எல்லாமே ஸ்லம் பீப்புள்ஸ், ஒரிஜினல் லைவ் ஸ்லம் பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது டோட்டல் ஆஃப் ஆடியன்ஸுக்குமே வந்து இது ஒரு நியூ ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றது எங்களோட ஓவரால் டீமோட ஹோப். இந்த படம் டம்மி பட்டாஸ் அப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கும். இந்த படம் வந்து எல்லாருமே நார்த் மெட்ராஸ் அப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். சவுத் மெட்ராஸ் எதுவும் பார்த்துருக்க மாட்டோம். சவுத் மெட்ராஸில் எப்படி பேசுவாங்க, அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அந்த ஸ்லாங் எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக படம் முடிச்சு காட்டுருக்காரு ரவி சார். அவர் தான் டைரக்டர் படத்துக்கு, அங்கே தான் வாழ்ந்தவர். இந்த படம் வந்து லாஜிக்கலாக சிரிக்கலாம். இதில் எந்த லாஜிக்கே கிடையாது. ஜாலியாக சிரிச்சிட்டு போகிறதுக்கான ஒரு படம். நான் டம்மி டப்பாஸுங்கிற மூவியில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி டைரக்டர் கம் ப்ரொடியூசர் OS ரவி சார், அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் மூவி. நான் சென்னை ஸ்லம் கேர்லாக பண்ணியிருக்கேன். ஃபுல் ஆன் சென்னை ஸ்லாங் பேசியிருக்கோம் எல்லாருமே. அண்ட் இன்றைக்கி எங்கள் மூவியோட ஆடியோ லான்ச். மியூசிக் டைரக்டர் தேவா சார்,
அவருக்கு ஒரு கம்பேக் இது. பட் டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். இட்ஸ் அ ட்ரீட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லுவேன். 4 பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில சாங்ஸ் நம்ம தேட்டரில் டான்ஸ் ஆட வைக்கிற சாங், ஒரு சாங் வந்து நல்ல மெலடியாக கேட்கலாம், அண்ட் விஷுவலாக பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாக ஒரு சாங் வந்திருக்கு. அண்ட் லிரிசிஸ்ட் விஜய் சாகர் சார் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குமோ அந்த ஸ்லம்மில் ரசிக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக லிரிக்ஸும் கொடுத்துருக்காரு. சென்னை நகர மக்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த ஸ்லாங்கில் பாடல்கள் அமையணும்னு டைரக்டர் இருந்ததுனால தேவா சாரை தேர்ந்தெடுத்தார். தேவா சாரும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஸ்கிரிப்டு, நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்கனால ஒத்துக்கணும் பண்ணுறேன்னாரு. சாங் வந்து 4 சாங்குமே வந்து புது சுச்சுவேஷனு. ஒரு சாங் வந்து இந்த வயசான கிழவனுங்க வந்து டீ கடையில் உட்காந்துன்னு ஒரு காலத்தில் தாதா வந்திருப்பாங்க, இப்போ அப்படி டீ சாப்பிட்டு டம் அடித்து ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. ஹீரோஸ் வந்து ஜாலியாக பசங்க வந்து அவங்கள வந்து கலாய்க்கிறது, அவங்க டென்ஷனாக நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா ஒரு காலத்துலன்னு பாட ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கு. ஹீரோயின் பின்னாடி அலைவான், ஹீரோயின் திட்டுவா. இது யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் நிறைய பாட்டுங்க வந்திருக்கு. ஆனால் அந்த ஹீரோ பின்னாடி அலைஞ்ச ஹீரோவை வந்து ஹீரோயின்கிட்ட அறை வாங்கினா, செருப்படி வாங்கினா ஒரு அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி புலம்புவாங்க. உன்னை எதுக்கடா வளர்த்தேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளோ தூரம் வளர்த்தா, ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இப்படி அலையிறிய, அவனா உனக்கு ஏவல் வச்சிட்டாளா, வில்லி சூனி வச்சிட்டாளா, ஏன்டா இப்படி அடிக்ட் ஆகி அலையிற, இதுக்கடா உன்னை பெற்றேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறது அப்படியே ஒரு பாட்டாக்கணுன்னாரு டைரக்டர். அதுக்கு ஒரு அருமையான டியூனை வந்து தேவா சார் போட்டார். அந்த பாட்டை ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கு. இன்னொரு சாங் வந்து ஹீரோ ஹீரோயின் நைட் எஃபெக்டில் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு. அதுவும் ஒரு குடிசை வாழ் ஒரு பெண் வந்து ஒரு சேரிக்குள்ளே ஒரு குடிசைக்குள்ளே எப்படி லவ்வை ஃபீல் பண்ணி விறகு தாபத்தோடு பாடுவான்றது வந்து ரொம்ப அவளுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அவளுடைய கலருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். இன்னொரு பாட்டு ஓப்பனிங் சாங் ஒரு கேலப்பாக இருக்குது, அதுவும் ரொம்ப வித்தியாசமாக நிறைய சேஞ்ச் அவரோட ஒரு சாங் பண்ணுது. பொதுவாக 4 பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. கேரக்டர் அதை சுற்றி தான் படமே ஓடும். நான் ஒரு கவுன்சிலராக பண்ணியிருக்கேன் படத்தில். அந்த 9 கேரக்டரில் நான் ஒரு கேரக்டர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நான் ஜாலியாக நடித்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம், டம்மி பட்டாஸ். அதே மாதிரி தேவா சாரோட மியூசிக் கம்பேக் அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு தேவா சார் திருப்பி மியூசிக் போட்டிருக்காங்க. கானானாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலேஜ் படித்த பச்சை பாஸ், எனக்கு கானானாலே தேவா சார் தான் அப்படின்னு தோணும். அது ரொம்ப நாள் இல்லாமல் போச்சு. திருப்பி தேவா சார் கம்பேக் வந்திருக்காங்க. இதில் கானா பாடியிருக்காங்க. ரொம்ப நல்ல பாட்டுகள். உண்மையிலே குடியை கெடுக்கும் அப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு உண்மையான விஷயத்துக்கான ஒரு பாட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. டீசர் விடுவாங்க அநேகமாக நினைக்கிறேன். அந்த பாட்டை கேட்டாலே போதும், குடி நமக்கு எப்படி எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு. எதில் வருமானம் ஜாஸ்தி பார்த்தா இப்போ குடியில் தான் வருமானம் ஜாஸ்தி இருக்குது, அது இருக்கக்கூடாது அப்படி ஒரு விஷயத்துக்கான ஒரு பாட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் தேனிசை தென்றல் தேவா சார் வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இந்த படம் கமிட் பண்ணி டோட்டல் ஆஃப் 3-4 சாங்ஸை வந்து கம்போஸ் பண்ணது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் அவரோட லைவ் கம்போசிங் அண்ட் லைவ் ரிதம் பிளேயர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு நியூலி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எங்கள் டீம் ப்ளஸ் எனக்கு ப்ளஸ் மற்ற எங்களோட கேஸ்ட் அண்ட் ஸ்க்ரூஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு யங்ஸ்டர்ஸ் டீம் கூட வந்து நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு 3 months ஆஃப் சாங் கம்போசிங்கில் வந்து எந்த டைமுக்கு ப்ளே பண்ணாலும் சரி, எந்த டைமுக்கு ஒர்க் பண்ணனாலும் சரி, ஒரு நியூ டீம் கூட ஒர்க் பண்ணுறோன்ற அந்த ஒரு ஈகோஸ் மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு யங்ஸ்டர்ஸ் டீமை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து தேவா சார் வந்து ஃபுல்லி எங்களுக்கு சப்போர்ட்டடாக இருந்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு குடிசை வாழ் பகுதியில் நடக்கும் ஒரு காதலை அழகாக காமெடியாக்கி கடைசியில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற படம் தான் டம்மி டப்பாஸ். இதில் என்னென்னா, டைரக்டர் ரவி அவர்கள் எனக்கு கதை சொல்லும் பொழுது நான் பாடலுடைய சிச்சுவேஷன் கேட்டேன். அப்போது அவர் சொன்ன சிச்சுவேஷன் எல்லாமே ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன், இது வரைக்கும் வராத ஒரு சிச்சுவேஷன். ஒரு டூயட் இல்லை, ஒரு பேத்தா சாங் இல்லை, ஒரு ஃபீமேல் சோலோ இல்லை, ஒரு மேல் சோலோ சாங் இல்லை. அதுபோல் இன்ட்ரோடக்ஷன், ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங்கெல்லாம் இல்லை. இதில் ஒரு வித்தியாசமான ஒரு அம்மா வந்து பிள்ளைய திட்டும் போது ஒரு பாட்டு, ஒரு 80 வயசு கிழவன் சின்ன பசங்க கூட தகராறு பண்ணி தான் நடந்த நான் 20 வயசில் தாதாவாக இருந்தேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு, அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பாடல்களை அவர் தயார் பண்ணி சிச்சுவேஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தார் ரவி அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நானும் ஒரு மாடர்ன் சாங் ஒன்று பாடியிருக்கேன், ஒரு கானா சாங் ஒன்று பாடியிருக்கேன். விஜயசாகர் ரொம்ப அற்புதமாக, விஜயசாகர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. காமெடி ஹீரோயின் ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பாடகர்கள்லாம் வந்து நான் எல்லாமே ஒரு 2-3 பாட்டில் புது முகேஷ் அவர்கள் பாடியிருக்காங்க, கீதா கோபி, லக்ஷ்மி சந்துரு எல்லாம் பாடியிருக்காங்க.
நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படம், இதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். அரகனில் பாசமலர் ஃபர்ஸ்ட் ஷோ, சயானியில் சங்கே முழங்கு செகண்ட் ஷோ, போட்டியனில் மனோகர மேட்னி ஷோ, நாங்க ஒரே நாளில் பாப்போண்டா முன்னுசோ, என்ன ஒட்டினாக்க காட்டுறேன்டா நன்னுசோ. டிங் 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 டிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் இவனை ஏதாவது பண்ணடா. மச்சான் ராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். அவன் சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான், ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்கம விட மாட்டான். சீதே ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான் இவரு தானே. Not fine மச்சான். சென்னையில் எங்க இருக்கீங்க? காக்கா தோப்பு சார். காக்கா தோப்பா? அதுக்கு ஏன் சார் பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம் நோஞ்ச மாதிரி மூஞ்சி இப்படி ஆகுது? இல்ல என்ன இருந்தாலும் இங்க இருக்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அங்க இருக்காதே. எப்ப பாரு டிராஃபிக்கு, பொல்யூஷனு, கூவம், நாத்தம், மர்டரு, ஃபோர்ஜரி, சீட்டிங்கு. எப்படிதான் நீங்க அங்க இருக்கீங்கன்னு எனக்கு என்ன பிரதர் நின்னுட்டீங்க? வாங்க. என்ன பிரதர் மெட்ராஸை பத்தி இவ்வளோ கேவலமா பேசுறீங்க? மெட்ராஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? படிச்சவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ், ஆடி தள்ளுபடியில ட்ரெஸ், கிரிக்கெட்னா சேப்பாக்கம், கிறுகு பிடிச்சா கீழ்பாக்கம். வேலை இல்லாம ஊரை விட்டு ஓடி வந்து மெரினா பீச்சில் படுத்தணும் தான் சார் நீ பென்ஸ் கார் வச்சுன்னு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டோட ஐசியூ வார்டு சென்னை தான் சார். பொழைக்கவே முடியாதுன்றவங்க கூட சென்னைக்கு வந்தாலும் பொழைச்சுப்பான். எதுக்கு இவ்வளவு எமோஷன் வரீங்க? அதுக்கு இல்ல சார், மதுரையை பத்தி பேசுறதுக்கு சசிகுமார், விஷால் நிறைய பேர் இருக்காங்க. மெட்ராஸை பத்தி நான் தானே பேசி ஆகணும். ஐயோ இப்போ என்னப்பா? என் பர்ஸை காணுங்க. அதுல தாங்க ரிட்டர்ன் டிக்கெட்லாம் வச்சிருந்தேன். தேடுங்கடா. மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா வசமா மாட்டிக்கிட்டா. இங்க இருந்துச்சு. என்ன பயந்துட்டியா? அக்கல் என்ன கட்டிங்களா? சிப்போ குப்பலி வாங்க. ஆமா. டைம் பாஸ் என்னாச்சு? ஆமா உங்க முதுகு வலி. ஐயோ மறந்துட்டேன்ல. என்ன? சரியாயிடுச்சுன்னு சொல்ல மறந்துட்டேங்க. எப்படி? நேத்து நைட்டு கோவிந்தா போற மாதிரி ஒரு கனவு. கட்டில இருந்து உருண்டு கீழே விழுந்தானா சரியாயிடுச்சுங்க. அப்ப நிலத்தை பார்க்க போலாமாப்பா? ஐயா இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாருங்களே. அவர் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டாரு. வா போலாம். என் பேகு. குளிச்சுட்டு வந்துடுறேங்க.